நமஸ்காரம். நிறைய பேர் கோச்சார பலன்களை சொல்கிறாங்க. அந்த கோச்சார பலன்கள் சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேத்து பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இதை ராசியை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பலன்கள் ஒரு மிஸ்மேட்சிங்காக இருக்குது. அதே லக்னத்தை வச்சு சொல்லும் பொழுது அந்த பலன்கள் அக்யூரேட்டாக சொல்லலாம். அது தவிர தசா புக்திநாதன்லேருந்து அந்த கோச்சாரத்தை பலன்கள் சொல்லும்பொழுது அதுவும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் அந்த மாதிரி இந்த லக்னத்தை வச்சு கோச்சார பலன்களை சொல்லும் பொழுது பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், லக்னத்தை வச்சு அந்த கோச்சாரத்தை பாருங்க, நல்ல பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பராபவ வருஷம் மேஷ லக்னத்துக்கான பலன்கள். மேஷ லக்னத்திலிருந்து 4ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சியாராரு. ரொம்ப வருஷமா நிறைய பேர் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்திருப்பீங்க. இந்த வருஷம் அது கைகூடும். அதுவும் முயற்சி எடுத்தால் தான் கைகூடும். அது தவிர வீடு, வாகனம் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த வருஷம் இது உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு வருஷம். அது தவிர 9க்கும் 12 குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமைவதனால சில சுப விரயங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதனால மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்க நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா நல்ல பலன்களை பெறுவீர்கள். அது தவிர அம்மா வழி சொத்து, அதாவது தாய் வழி சொத்துன்னு சொல்ற சில இடர்பாடுகள் இருந்திருக்கும். அது இந்த வருஷம் உங்களுக்கு கைகூடும். அது சம்பந்தப்பட்ட சொத்து, வாகன வசதிகளும் உங்களுக்கு அமையும். இந்த வருடம் மேஷ லக்னத்திற்கு உகந்த வருடமாக அமைகிறது. ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திலிருந்து 3ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால நிறைய டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களையே மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்படின்னா கம்ப்யூட்டர், செல்ஃபோன், அது தவிர எலக்ட்ரானிக் வாட்ச்னு சொல்கிறோம் இல்லையா, டிஜிட்டல் வாட்சஸ், அதுவும் மாற்ற வேண்டி வரும். புதுசாக வாங்க வேண்டிய முயற்சிகள் ஏற்படும். அது வாங்கினீங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதே மாதிரி செல்ஃபோனை மாற்றினீங்கன்னா நிறையா சக்ஸஸ்ஃபுல் பார்ப்பீங்க. அது தவிர குரு பகவான் 8க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் 3ஆம் வீட்டில் வரதுனால கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இந்த வருஷம் ஏற்படும். மேசிவாக கிடையாது, மைனராக. அதனால இந்த வருஷம் ரிஷப லக்னத்துக்கு உள்ள பலன்கள் சாதகமாக இருக்கிறது. பட் பிரயாணங்கள் நல்லா எவ்வளவுல செய்றீங்களோ அவ்வளவுல உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். ரிஷப லக்னம் சாதகமான வருஷமாக இந்த பராபவ வருஷம் அமைகிறது. மிதுன லக்னத்துக்கான பலன்கள். மிதுன லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் குரு வரார். மிதுன லக்னத்துக்கு 7க்கும் 10க்கும் உடைய குரு 2ஆம் வீட்டில் வரார். அதனால இந்த வருஷம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கைகூடும் கல்யாண பலன்கள். அது தவிர தொழிலில் முன்னேற்றம், அதாவது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை சார், கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, அது தவிர நல்ல அப்ரிஷியேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த வருஷம் வரும். அதே மாதிரி ஏர்னிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப அனுகூலமான வருஷமாக அமைகிறது. இந்த வருஷம் மிதுன லக்னத்து சாதனமாக உள்ள வருஷம். கடக லக்னம். கடக லக்னத்துக்கு உச்சத்தில் இருக்கிற குரு அவர் சொந்த வீட்டுக்கு வராரு, உச்சத்தினுடைய கிரகத்துக்கு வராரு, பாவத்துக்கு வராரு. அதனால இந்த கடக லக்னம் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப டாப்ல இருக்கும், ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அது தவிர அவருக்கு தானாகவே தேடி வரும் சில பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை அவர் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இந்த வருஷம் மத்தியஸ்தம் பேச வாங்க, எனக்கு கொஞ்சம் பரிஞ்சு பேச வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கூப்பிடுவாங்க. அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்க வேணும். அது தவிர லக்னத்திலேயே, கடக லக்னத்திலேயே குரு வருவதனால நல்ல சிந்தனைகள், நல்ல ஒரு பிளானிங், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு முயற்சிகள் இந்த வருஷம் ஏற்படும். கடக லக்னத்திற்கு பொதுவாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது. இருந்தாலும் வழக்கு விசாரணைகள் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. சிம்ம லக்னம் பலன்கள். இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமைகிறது. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டு சொல்ற குரு 12ஆம் வீட்டில் வராரு. கொஞ்சம் லக்கு அடிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே 12ஆம் வீட்டில் வருதுனால கொஞ்சம் ராஜயோகம் ட்ரிகர் ஆகும். இருந்தாலும் கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும். அதாவது நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் மூலமாக சிம்ம லக்னத்திற்கு கொஞ்சம் நல்லது நடக்கும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. அது தவிர தலகாணி, பெட்ஷீட்டு, இல்லைனா பாய், பெட்டு, அது மாதிரி ஏதேனும் ஒன்று தானம் பண்ணுங்க. பண்ணும் பொழுது உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அதனால இந்த வருஷம் சிம்ம லக்னத்துக்கு கொஞ்சம் ஃபேவராக இல்லை. இருந்தாலும் தானங்கள் பண்ணும் பொழுது அது ஃபேவராக மாறும். சிம்ம லக்னத்திற்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த பராபவ வருஷம் குரு பெயர்ச்சி அமைகிறது. கன்னியா லக்னம் பலன்கள். கல்யாண லக்னத்திற்கு 11ஆம் வீட்டில் குரு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது கடகத்துக்கு 7க்கும் 4க்கும் உடையவன் 11ஆம் வீட்டில். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. நிறைய பேர் வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க, வீடு சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள்லாம் பேசியிருப்பீங்க. அது இந்த வருடம் லாபகரமாக அமையும். அது தவிர ஏதேனா வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு லாபகமான பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, அதுவும் இந்த வருஷம் நடக்கும். அது தவிர கல்யாணம் சம்பந்தப்பட்ட
முயற்சிகளும் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஃபேவராக மாறும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுக்களும் இந்த வருஷம் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அனுகூலமான ஒரு வருஷமாக அமைகிறது. அது தவிர வந்து லாபம் என்றது என்னன்னா, நிறைய வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு. பட் இந்த வருஷம் அது ஒரு அனுகூலமான ஒரு வருஷமாக அமைகிறது. கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. துலா லக்னம் பராப வருஷனுடைய குரு பெயர்ச்சி பலன்கள். துலா லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் குரு வராரு. அதனால தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் வந்து ரொம்ப நாளாக அப்ரிசியேஷன் இல்லை, தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வேற தொழிலுக்கு மாற வேண்டியது, அதாவது வேலைக்கு மாற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் கிரியேட் ஆகும். அதனால இந்த வருஷம் தொழில் சம்பந்தப்பட்ட விருப்பம் உடையவர்கள் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்தால் அது கட்டாயமாக எடுத்துக்கலாம். அது தவிர வந்து 6க்கும் 3க்கும் உடைய குரு வந்து 10ஆம் வீட்டில் வர்றதுனால கொஞ்சம் டிராவல் பண்ண வேண்டி வரும். அதனால ஹெல்த் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ட்ராவல் பண்ணுங்க, பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது கரெக்டாக விஷயத்தில் இந்த ட்ராவல் பண்ணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் இந்த வருஷம் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உள்ள வருடமாக அமைகிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து செயல்கூடிய ஒரு வருஷமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. பராபவ வருஷம் குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக லக்னத்துக்கு. இந்த விருச்சிக லக்னத்துக்கு வந்து 9ஆம் வீட்டில் குரு வராரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டைமு. நிறைய இடத்துக்கு புதுசாக கற்றுக்கணும், புது இடத்துக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க. அது இந்த வருஷம் அமையும். அதே மாதிரி நிறைய கோவில் குளங்கள், அதாவது ஹோலி பிளேசஸ் சொல்கிற அந்த இடத்துக்குலாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்ததுன்னா போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி தன்னை அறியாமலே அந்த இடத்துக்கு போயிட்டு வர ஒரு சுச்சுவேஷனும் கிரியேட் ஆகும். அதே மாதிரி அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா சம்பந்தப்பட்ட அப்படின்னா தகப்பனார் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும். பாண்டிங் ஆஃப் தி ஃபாதர் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம். அதே மாதிரி ஏர்னிங் கெப்பாசிட்டி, அதாவது ரொம்ப வருஷமாக சேர்த்து வைக்கணும், அது வைக்கணும் இது வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருப்பீங்க, சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. அது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஃபேவராக மாறும். அது அந்த பசங்கள் மூலமாகவும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். இந்த வருஷம் விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வருஷமாக அமைகிறது. இந்த குரு பெயர்ச்சி நல்ல வருஷமாக அமைகிறது. குரு பெயர்ச்சி பலன்கள் தனுசு லக்னத்திற்கு. தனுசு லக்னத்திற்கு வந்து 8ஆம் வீட்டில் குரு வராரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு வருஷமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. எஸ்பெஷலி வந்து தனுசு லக்னம் உள்ளவங்களுக்கு வந்து கழுத்துலேருந்து வயிறு வரைக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏதேனும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் மருத்துவரை, டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அது தவிர நிறைய பேட் திங்கிங் சொல்லுவாங்க, அதாவது நிறைய சிந்தனைகள், நெகட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க, பேட் சிந்தனைங் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறையா இப்போ மைண்டில் ஓடும். இந்த மூட் ஸ்விங் சொல்லுவாங்க, நிறைய குழப்பங்களும் ஓடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ள ஒரு வருஷமாக தனுசு லக்னத்துக்கு அமைகிறது. அதான் இந்த வருஷம் தனுசு லக்னத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக அமைகிறது. கொஞ்சம் பரிகாரங்கள்லாம் செய்துக்கோங்க. அதில் வந்து பரிகாரங்கள் சம்மந்தப்பட்டது தெரியலன்னா கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நிறைய பரிகாரங்கள் சொல்கிறேன். தனுசு லக்னத்தில் உள்ளவர்கள் சில விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. மகர லக்னத்திற்கு குரு பெயர்ச்சி பலன்கள். மகர லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் குரு வராரு. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வருஷம். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கட்டமாக இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். நிறைய வரங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் இந்த வருஷம் கைகூடி வரும். அதனால் கல்யாணம் சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்து இந்த வருஷம் முடிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ட்ராவலுக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப தொலைதூரம் நாட்டுக்கு போயிட்டு வரணும், வேறு நாட்டுக்கு போயிட்டு வரணும், நம்ம ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரணும், அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவானா ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வருஷம் மகர லக்னத்திற்கு அனுகூலமான ஒரு குரு பயிற்சியாக இந்த வருடம் அமைகிறது. நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக மகர லக்னத்திற்கு அமைகிறது. கும்பலக்னம் பராப வருஷத்துடைய குரு பலன்கள். கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் வந்து குரு வராரு. அதனால வீண் வழக்கு விசாரணை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாய் தகராறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கும்பலக்னத்துக்கு அமைகிறது இந்த குரு பயிற்சி. அதே மாதிரி வீண் செலவுகள், எதிர்பார்க்காத செலவுகள் அமையும். லாபம் என்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ கிரியேட் ஆகும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பரிகாரங்கள் செய்து இந்த கும்பலகத்தில் இருக்கவங்க இந்த வருடம் குரு பயிற்சியை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மீன லக்னம் குரு பயிற்சி பலன். மீன லக்னத்துலேருந்து 5ஆம் வீட்டில் குரு வராரு. அதனால் பசங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வரும். பசங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பசங்களுடைய
கல்வி தகுதி, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்க வேண்டிய டிசிஷன் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்கும். அது இந்த வருஷம் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமைகிறது. அது தவிர வந்து தொழிலில் ஒரு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்டதை எதாவது வீடு வேலை மாறணும், இல்லை தொழிலில் வந்து புதுசாக ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது. இந்த வருஷம் வந்து மீன லக்னத்திற்கு கொஞ்சம் அனுகூலமான நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி வருடமாக அமைகிறது. இது மாதிரி சில பல நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, நமஸ்காரம்.